கோபாலபுரம் கொத்தடிமை, கருணாநிதிக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து உதயநிதிக்கும் கொத்தடிமையாக இருந்து நாளைக்கு வந்து இன்பநிதி வந்தால் இன்பநிதிக்கும் ஒரு கொத்தடிமை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சித்த அமைச்சர் தாமோ அன்பரசன் பிறப்பில் தவறு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் கொத்தடிமை என்றும் அவன் இவன் என ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். உதாரணத்தை எடுத்தீங்கன்னா நீங்க அன்பரசன், தாமோ அன்பரசன், இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு திறமை இருக்கா? என்ன அவன் பாரம்பரியம்? கள்ளச்சாராயம் காய்ச்சின ஃபேமிலி, அவங்க அப்பா மேல பல கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அழகிரி காலை உடைச்சாரு. ஸ்டாலினோட கூட இருக்கும்போது என்னை பற்றி பேசணும் காலை உடைச்சாரு. கோபாலபுரம் கொத்தடிமை, கருணாநிதிக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து உதயநிதிக்கும் கொத்தடிமையாக இருந்து நாளைக்கு வந்து இன்பநிதி வந்தால் இன்பநிதிக்கும் ஒரு கொத்தடிமை. ஏன்னா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு அடிப்படை தகுதி இல்லாதவன் கூட இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக இருக்கதான் இன்னைக்கு கேலி கொடுத்து. இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு? நான் கேட்கறேன். நானு எங்க அம்மாவை பத்தி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் பிறப்புல வந்து குற்றம் இருக்கு. பிறப்புல குற்றம் வந்து நல்ல தாய்க்கு பிறந்தானா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து வந்திருக்காது. இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மறைஞ்சிட்டவங்களை போய் ஒரு கொச்சா விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய புகழ் என்ன? இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு அம்மாவுடைய புகழ் இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்க நிர்வாக திறமை, அவங்க கட்சி நடத்துறது, அதே போல வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு இன்னைக்கு வந்து போற்றப்படுகின்ற, பாராட்டப்படுகின்ற, உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவியா இன்றைக்கும் தமிழ்நாடு மக்கள் உலகம் போற்றக்கூடிய கருணாநிதி அப்படி பேசுறாங்களா? இல்ல ஸ்டாலினை பேசுறாங்களா? இன்னைக்கு அப்படி போற்றப்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவியை இன்னைக்கு சிறுமைப்படுத்துகின்ற வகையில அந்த ஒரு கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு அருகதை இல்லாம இந்த தருதலை ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு, இந்த புறம்போக்கு அம்மாவை பத்தி பேசுதுன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து பேசினா அதுக்கான கடுமையான விளைவுகளை அன்பரசனை நிச்சயமா சந்திக்க வேண்டியது இருக்கும். அதோட நிறுத்துறது நல்லது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.